மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இது சம்பந்தமாக வெளியாகி இருக்கும் அறிக்கையில என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், பெருமழை வெள்ளத்தினால் தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி கனமழை காரணமாக 4 மாவட்டங்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் பெருமழை வெள்ள பாதிப்பால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த இடத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் மீண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண தொகுப்பை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய்க்கான நிவாரண தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக 385 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக 4577 புதிய வீடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கையும் 9975 வீடுகள் பழுது நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போன்று பயிர் சேத நிவாரணம் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிர் சேத நடவடிக்கை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைக்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறு வணிகர்களுக்கு 1 லட்சம் வரை சிறப்பு கடன் வழங்குவதற்கான திட்டம் இதன் மூலமாக நிறைவேற்ற செய்வதற்கான நடவடிக்கையும், அதே போன்று குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வெள்ள நிவாரண கடன் உதவி வழங்குவதற்கான நடவடிக்கையும், மகளிர் சுய உதவி குழுக்காக 350 கோடி ரூபாய் கடன் ஒதுக்கீடு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கையும், அதே போன்று மீன்பிடி படகுகளுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 4928 மீன்பிடி படகுகள் பழுது நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கால்நடைகள், அதே போன்று உப்பள தொழிலாளர்களுக்கான நிதி, அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் சான்றிதழ் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை மேற்கொள்வதற்காக உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மேற்கொள்வதற்காக தான் இந்த 1000 கோடி ரூபாய் சிறப்பு நிவாரண தொகுப்புக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள், அதிகாரிகள் மூலமாக இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய நிவாரண தொகுப்பு பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு செய்திருக்கிறார். ராஜ்குமார், இப்ப இதுல நிறைய ஐயங்கள் இருக்கு. இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய பகுதி அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு, என்னுடைய கால்நடை உயிரிழந்து போயிருக்கு. இந்த தகவல்லாம் நான் போய் எங்க சொல்லணும், யாருகிட்ட முறையிடணும், அல்லது நேர்ல கலாய்வு செஞ்சு வருவாங்களா செய்யறதுக்காக? ஏற்கனவே முதலமைச்சர் கடந்த 21ஆம் தேதி நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்ததற்கு பிறகு பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதற்கான நடவடிக்கைகள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்தந்த துறைக்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான அந்த நிவாரண தொகுப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தான் அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வருவாய்த்துறை, மீன்வளத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட துறைகள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று கணக்கீடு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது 4577 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பழுது நீக்கம் செய்ய வேண்டியது 9975 வீடுகள் என்று மாவட்டம் வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண தொகுப்பு சென்று சேருவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறதாக தெரிவிக்கிறாங்க. அதே போன்று இதில் குறிப்பாக வணிகர்கள் மற்றும் அதே போன்று மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அந்த கடன் உதவி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதற்கான கணக்கீடை வருவாய்த்துறை மூலமாக மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் மகளிர் சுய உதவிக்குழு, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வீடுகள் புதுப்பித்தல், அதே போன்று கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் உதவி வழங்குவது போன்றவை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறாங்க. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜ்குமார். இன்று வெளியாகி இருக்கும் இந்த 1000 கோடி ரூபாயான நிவாரண தொகுப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் அடங்கிய அறிக்கை இருக்கிறது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் செய்தி வடிவில் பிறகு விரிவாக பார்க்கலாம்.